புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதியில் கிணற்றில் பள்ளி மாணவர்களின் சீருடைகள் வீசப்பட்டுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழுவதுமான விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பிரபாகரன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வர்மியா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அக்கத்திப்பட்டி இடுகாட்டு பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றில் 2018ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய சீருடைகள் மூட்டை மூட்டையாக குவிக்கப்பட்டு அதில் சில சீருடைகள் தீயிட்டு எரிந்த நிலையில் கிடந்துள்ளது. இந்நிலையில் அந்த வழியாக சென்ற சிலர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் அப்பகுதியை சேர்ந்த சில சமூக ஆர்வலர்கள் பாலடைந்த கிணற்றுக்குள் இறங்கி கிணற்றில் இருந்த சீருடைகளை அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். மாணவர்களின் நலன் கருதி அக்கறை கொண்டு தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை வழங்கக்கூடிய சீருடைகள் பாலடைந்த கிணற்றில் கிடப்பதை பார்த்தும் அந்த சீருடைகள் சில தீயிட்டு எரிந்ததை பார்த்தும் வேதனை அடைந்தனர். மேலும் வெளியே கொண்டு வந்த சீருடைகள் சிலவற்றை அப்பகுதியை சேர்ந்த மாணவர்கள் எடுத்து சென்று வருகின்றனர். மேலும் மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட பள்ளி சீருடைகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் மீண்டும் அதனை ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு ஒப்படைக்காமல் 100க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் 5000க்கும் மேற்பட்ட சீருடைகளை எதற்காக பாலடைந்த கிணற்றுக்குள் வீசினார்கள், இந்த செயலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு இந்த தவறை யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக பள்ளி கல்வித்துறை சேர்ந்த அதிகாரிகள் தற்போது ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வருமையா பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி.